எனக்கு ஒரு 2 months டைம் தாங்கம்மா. இதுல நான் ப்ராஃபிட் எடுத்து கொடுத்துறேன் உங்களுக்கு. இல்ல அர்ஜுன், எதையும் கேட்ட பிறகு நான் இத பண்ணி காட்டுறேன்னு சொல்றது சரியான பதில் இல்ல. உனக்கு வர வர பிசினஸ் கம்பெனி நிர்வாகம் எதுலயுமே ஃபோக்கஸ் இல்ல. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நான் பாத்துக்கிறேம்மா. நானு ஒரு 2 மாசம் டைம் தாங்க. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் எடுத்து தரேன் இதுல. பஸ் சொன்ன அதே பதில தான் அர்ஜுனும் சொல்றான். ஆனா என்னதான் சமாதானம் சொன்னாலும் மனசு ஏத்துக்க மாட்டேங்குது. என்னாச்சு தம்பி? உத்தமன், அம்மா ஏதோ திட்டத்தோட தான் வசு வர சொல்லியிருக்காங்க. பிரச்சனை வேற மாதிரி போகுது உத்தமன். தம்பி, இப்போ உள்ள என்ன நடக்குதுன்னு நம்ம கண்காணிச்சே ஆகணும். நான் அந்த கடையில் ஒரு பாட்டியை பாத்துக்கிறேன். நீங்க நேரா உள்ள போங்க. எந்த காரணத்தோட உள்ள போறது உத்தமன்? இப்போ கிரீன் டீ குடிக்கிற நேரம், அதனால எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லி நேரா கிரீன் டீ எடுத்துட்டு போயிடுங்க. குட். பசு, அர்ஜுன் சின்ன வயசா இருக்கும்போதுதான் என் வீட்டுக்காரர் இந்த கம்பெனியை ஆரம்பிச்சாரு. அப்போ அவருக்கு கரெக்டா 28 வயசு. கடினமான உழைப்பாளி. கம்பெனியை கதின்னு கிடப்பாரு. இப்ப என்ன நடக்க போதோ? அதனாலதான் JKR குரூப் இவ்வளவு வளர்ந்திருக்கு. ஆனா அவருக்கு இருந்த வேகம், உழைப்பு வச்சிருமா, அதுல பாதி கூட அர்ஜுன் கிட்ட இல்ல. பிசினஸ் டெவலப் பண்ணணும், அத நல்லா கொண்டு வரணுங்கிற எண்ணம் அர்ஜுனுக்கு துளி கூட இல்ல வசு. அத நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு. மேடம், அப்படியெல்லாம் இல்ல. அர்ஜுன் சாரை பத்தி அப்படி பேசாதீங்க. அவரை மாதிரி ஒரு உழைப்பாளிய நீங்க வேற எங்கேயும் பார்க்கவே முடியாது. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறது, மத்தவங்களை என்கரேஜ் பண்றதுன்னு அவரை மாதிரி யாருமே கிடையாது. நான் அவரை நிறைய கவனிச்சிருக்கேன் மேடம். இந்த அளவுக்கு அவர் வந்திருக்காருன்னா அவரோட அப்சர்வேஷன் முக்கியமான காரணம். ஒரு நிறுவனத்தோட தலைமைக்கு நேர்மை ரொம்ப முக்கியம். அது அர்ஜுன் சார் கிட்ட நிறையவே இருக்கு. சாரி மேடம், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் அவர்கிட்ட பார்த்த வரைக்கும் அர்ஜுன் சார் கிட்ட அன்பு, பணிவு, தைரியம் இது எல்லாமே இருக்கு. அவர்கிட்ட இருந்து நான் இன்னும் நிறைய கத்துக்கிட்டு தான் இருக்கேன் மேடம். என்ன நஸ்ரியா? வெங்காயம் கட் பண்ணிட்டு இருந்தேன் மேடம், அதனால தான் கண் கலங்கிடுச்சு. சரி மேடம், நான் வரேன். தம்பி, 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 என்ன தம்பி, என்னாச்சு? ஏன் கண் கலங்குறீங்க? என்னாச்சு தம்பி? அம்மா ஏதாவது திட்டினாங்களா? இல்ல உத்தமன். தம்பி, அம்மா உங்களை திட்டினாங்களா? நான் கேட்கல. வசு மேடம் திட்டினாங்களா? உத்தமன், அம்மா என்ன பத்தி பேசினாங்க. ஆனா வசு என்னை விட்டு கொடுக்காம அம்மா கிட்ட என்னை பத்தி ரொம்ப உயர்வா புகழ்ந்து பேசினா உத்தமன். அத நான் எதிர்பார்க்கவே இல்லை உத்தமன். நான் அப்படியே உருகி போயிட்டேன் உத்தமன். வசு என் மேல உயிரே வச்சிருக்கான்னு தோணுது உத்தமன். தம்பி, வசு மேடம் அப்படி என்ன பேசினாங்க? ஒரு நல்ல தலைமைக்கு தேவை நேர்மை, அன்பு, பண்பு, துணிச்சல், இதெல்லாம் எனக்கு இருக்குன்னு சொன்னா உத்தமன். உத்தமன், சொல்லுங்க தம்பி. வசுவை என் லைஃப்ல மிஸ் பண்ணிடவே கூடாது உத்தமன். தம்பி, ஃபீல் பண்ணாதீங்க தம்பி. காலம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு இப்படிதான் உணர்த்தும். நல்ல வேலை அந்த ரூமை விட்டு சீக்கிரம் வெளியே வந்துட்டீங்க. யோசிச்சு பாருங்க, அங்க நீங்க இந்த மாதிரி உணர்ச்சி வசப்பட்டிருந்தீங்கன்னா நம்ம 2 பேரும் வசமா மாட்டிருப்போம். என்னால முடியல உத்தமன். அதனால தான் அங்கேயே கண் கலங்கிட்டேன். ஆனா சமாளிச்சிட்டேன். வசு, நம்ம கம்பெனிய 2ஆ பிரிக்கலான்னு இருக்கேன். கம்பெனியை பிரிச்சு 2 ஆக்கணும்.
ஒரு கம்பெனிய ஆனந்த் பாத்துக்குவான், இன்னொரு கம்பெனிய அர்ஜுன் பாத்துக்குவான். இதனால ப்ராஃபிட் அதிகமா கிடைக்கும். நீதான் அர்ஜுனை பத்தி ரொம்ப உயர்வா சொல்ற, ஆனா என் பார்வையில கம்பெனி மேல அவனுக்கு இருக்கிற பொறுப்பு ரொம்ப கம்மியாயிட்டே வருது. அதே நேரம் ஆனந்த நம்பி கம்பெனிய முழுசா ஒப்படைக்க முடியாது. ரெண்டா பிரிச்சுட்டா அர்ஜுன் ஆனந்த் 2 பேரும் தனித்தனியா நிர்வாகத்தை பாத்துக்குவாங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? இதுல நான் என்ன நினைக்கிறேன் மேடம்? இல்ல வசு, இந்த மாதிரி விஷயத்துல உன்னோட முடிவு கரெக்டா இருக்கும். அதோட நீ இப்ப கம்பெனியோட எம்டி. கம்பெனிய பிரிச்சா உன்னோட முக்கியத்துவம் குறையும். அதனால உன்னோட கருத்தும் எனக்கு ரொம்ப முக்கியம். என்ன பத்தி என்னைக்குமே நான் நினைச்சதில்ல மேடம். ஆனா கம்பெனியை 2ஆ பிரிச்சா 2 நிர்வாகம் நடக்கும். அர்ஜுன் சார், ஆனந்த் 2 பேருக்கும் பொறுப்பு அதிகமாகும். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ப்ராஃபிட் கிடைக்கும். ஆனா அண்ணன் தம்பி ஒத்துமைய அது குறைக்கிற மாதிரி ஆயிடும். என்ன சொல்ற வசு? ஆமா மேடம், 1000 தான் இருந்தாலும் ஆனந்த் அர்ஜுன் சாரை விட்டு கொடுக்கவே மாட்டாரு. அதே மாதிரி அர்ஜுன் சாரும் தம்பி தம்பின்னு இருப்பாரு. இப்போ கம்பெனியை பிரிச்சு நிர்வாகத்தை 2 ஆக்குனா அவங்களுக்குள்ள போட்டி வந்துராதா? 2 பேருக்கும் நடுவுல பிரிவினை வந்தா அது பிசினஸுக்கும் நல்லதில்ல, குடும்பத்துக்கும் நல்லதில்ல. இப்ப வரைக்கும் வீடும் பிசினஸும் ஒன்னா இருக்கு. இந்த கோவிட் டயத்துல கூட வீட்ல இருந்தே பிசினஸ் எல்லாம் நடந்துச்சு. இப்போ நிர்வாகம் பிரிஞ்சா இதெல்லாம் சாத்தியமே இல்ல. அவங்களுக்குள்ள எந்த கம்பெனி பெரிய கம்பெனி, யாரு பெரிய ஆளுங்கிற போட்டி வந்தா அது குடும்பத்துக்கு நல்லது இல்ல மேடம். 2 பேரும் பிரியறதுக்கு நாமளே காரணம் ஆயிடுவோம்ல. ஐயோ மேடம், என்னாச்சு? ஒண்ணு இல்ல, சின்ன இருமல் தான். இருங்க மேடம், தண்ணி எடுத்துட்டு வரேன். பஸ் சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரச்சனை வர நாமளே காரணம் ஆயிடக்கூடாது. இப்ப நாம என்ன பண்ணலாம்? உத்தமன், வசு ரொம்ப டல்லா இருக்கா. என்னன்னு கேளுங்க. போங்க உத்தமன். வசு மேடம், ஏன் டல்லா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லதா இருக்கேன். இல்லையே மேடம், உங்க முகம் ரொம்ப இறுக்கமா இருக்கு. நாங்க இங்க வந்ததுல இருந்து உங்க முகத்தை இப்பதான் எப்படி பாக்குறேன். பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு மேடம். எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க மேடம். அர்ஜுன் சார் நல்லவரு, யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவரு. அவருக்கு எந்த இடத்துலயும் கெட்ட பேரு வந்துடக்கூடாதுன்னு நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பேன். அவருக்கு பிஏவா இருந்தப்போ நான் அவரை ரொம்ப கவனமா பாத்துக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அவருக்கு அவங்க அம்மா கிட்ட கெட்ட பேரு கிடைச்சிருச்சு. அதுவும் என்னாலதான்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களால கெட்ட பேரா? புரியல மேடம். கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அர்ஜுன் சாரோட கவனம் கம்பெனில இல்லைன்னு மேடம் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. ஜாடமாடையா அர்ஜுன் சாரோட கவனம் செதறதுக்கு நானும் ஒரு காரணம்னு சொல்றாங்க. அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, அர்ஜுன் சார், என்ன சார் இது? நசரியாங்கிற பேர்ல பர்தா போட்டுட்டு நீங்களா வந்தீங்க? நான் தான் கும்தாஜி. ஏய், சொல்றேன்டி, சும்மா எப்ப பார்த்தாலும் என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்டுக்கிட்டு. நீ போனை வெயி. ஐயோ 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 ஐயோ, இந்த வீட்ல நடக்கிற கூத்த பார்த்தா பட்ட பகல்ல பசுமாட்டை காணும்னு சொல்ற கதையால இருக்கு. ஐயோ அடியே இனியா, நீ சந்தேகப்பட்டது உண்மைதாண்டி. நான் இந்த வீட்ல இருக்கும்போது இந்த நாடகத்தை நடக்க விட்டுருவேனா?
இப்பவே அந்த வீல் சேர் கிட்ட கூட்டிட்டு போய் உங்க 3 பேரோட கூட்டு கலவாணி தரத்தை என்ன பண்றேன்னு பாருங்க. உனக்காக தான் வசு இந்த மாதிரி கெட்டப்லாம் மாத்திட்டு வந்தேன். உனக்கும் அம்மாவுக்கும் இடையில எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஆயிடக்கூடாது இல்ல, அதனால தான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன் சார் இந்த மாதிரி பண்ணீங்க? சரி இருங்க, மேடம் தண்ணி கேட்டாங்க. நான் உங்களுக்கு தண்ணி குடிக்க கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்ககிட்ட பேசுறேன். இன்னியோட இந்த ஆட்டக்காரி ஆட்டம் க்ளோஸ்டி வர்றேன். தம்பி ஆ? பிள்ளைங்க வீடு கொண்டு எழுந்திருச்சு. அந்த காந்தி மதி டார்ச்சர் பண்ற கிளவி நம்மள பாத்துருச்சு. நேரா அம்மா ரூமுக்குள்ள போகுது. இப்ப என்ன பண்ணலாம்? உத்தமன், எதுவும் பண்ண வேணாம். பாட்டியே இன்னும் கொஞ்ச நேரத்துல பல்ப் வாங்கிட்டு வந்துரும். அது வரைக்கும் நம்ம அமைதியா இருக்கலாம். தேங்க்ஸ் வசு. இப்படி ஒரு அநியாய பட்ட பகல்ல இவள, ஐயோ முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, முதலாளி அம்மா, முதலாளி அம்மா. வசு பாட்டி, எதுக்கு இப்படி பதறீங்க? வயிறு வலி அதிகமாயிடுச்சா? ஐயோ இப்ப எனக்கு வயித்து வலி போய் நெஞ்சே வலிக்குதே, நெஞ்சே வலிக்குதே. சும்மா இருங்க, இப்பதான் அவங்க தண்ணியை குடிக்கிறாங்க. அடிப்போடி இவளே, இங்க அநியாயம் அருவி மாதிரி கொட்டுது, இவ குருவி மாதிரி கூவுறான். என்னாச்சு வசு பாட்டி, அத முதல்ல சொல்லுங்க. ஐயோ முதலாளி அம்மா, இந்த பர்தா போட்டுட்டு வந்திருக்கு நஸ்ரியாவும் கும்தாஜும் நீங்க நினைக்கிற மாதிரி டியூட்டிஷனோ கிடையவே கிடையாது. அந்த வீணா போற உத்தமனும் நம்ம அர்ஜுன் தம்பியும் மாறு விஷயத்துல வந்திருக்காங்க. அர்ஜுனும் உத்தமனுமா? பெரிய அணுகுண்டையே எடுத்து வீசிருக்கோம். இந்த வீல் சேர் அசையாம இருக்கு. ஐயோ நினைக்கவே அருவருப்பா இருக்கே. நம்ம தம்பி போய் இப்படி எல்லாம் பண்ணலாமா? பேசாம இருங்க, சும்மா கத்தாதீங்க. போய் அவங்கள கூட்டிட்டு வாங்க. இப்ப கூட்டிட்டு வர பாருங்க அவனுங்கள. வாங்கடி வாங்க. அடே உத்தமா, வேஷமாடா போடுற வேஷம். வசமா மாட்டிக்கிட்டியா? அர்ஜுன் தம்பி, நீங்க இப்படி பண்ணலாமா? சொந்த வீட்லயே சூனிய வச்சுக்கிட்டீங்களே. வாங்க வாங்க, முதலாளி அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. வாங்க வாங்க. தம்பி என்ன தம்பி? பேசாம வாங்க, என்ன நடக்குதுன்னு பாப்போம். இப்ப நான் புர்கா வச்சுக்கவா எடுத்துருவா? ஐயோ வாங்க அப்படியே. ஏய் உத்தமா, வாடா வாடா, வாங்க வா. ஆடிட்டு வரான் பாருங்க. வாங்க முதலாளியம்மா, வந்துட்டாங்க பாருங்க, வந்துட்டாங்க. எவ்வளவு துணிச்சல் இருந்தா உங்க முன்னாடி இப்படி பண்ணிருப்பாங்க. என்னதான் வெள்ள வெள்ளையர் பால் கறந்தாலும் எருமையை அருமை நான் கொஞ்சம் முடியும். பரதாவை தூக்கிட்டு அவனுங்க முகத்தை பாருங்கம்மா. ஐயோ அத பார்த்த அதிர்ச்சியில உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியலையே. நான் என்ன பண்ணுவேன்? ஏய் பரதாவை கட்டுங்க, பரதாவை தூக்குங்க. அதெல்லாம் வேண்டாம், பேசாம இருங்க வசு பாட்டி. வசு, இன்னைக்கு இவங்க வேலை செஞ்சதுக்கு என்ன சம்பளமோ அதை கொடுத்து அனுப்பிவிடு. ஐயோ சரிங்க மேடம். முதலாளியம்மா, முதல்ல இவங்க பரதாவை தூக்கிட்டு பாருங்கம்மா. வேண்டாம், இது அர்ஜுனா இருக்க வாய்ப்பு இல்ல. வீட்டுக்கு வந்தவங்கள அசிங்கப்படுத்த கூடாது. வசு, நான் சொன்னபடி செய். நீங்க போலாம். அம்மா நான் ஏய் உத்தமா, டேய் என்னது இவ்வளவு பெரிய அசிங்கம் நடந்திருக்கு. 2 பேரும் பரதாவை போட்டுக்கிட்டு நாள் பூரா இந்த வீட்டுல கூத்தடிச்சிருக்காங்க. இவங்க பேசினதெல்லாம் அதுங்க 2 ஒட்டு கேட்டிருக்குங்க. இந்த வீல் சேர் எதையுமே கண்டுக்காம இருக்கே. அதுவும் சம்பளம் வேற கொடுத்து அனுப்புது. சின்ன விஷயத்துக்கெல்லாம் தையா தக்கான ஆடும். இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு கண்டுக்கவே இல்லையே. ஒன்னும் புரியலையே. ஓ வசுன்னு அந்த அர்ஜுன் போய் இவளை சுத்தி வரான். வீல் சேர் இவளை தாங்குது. இனிமே அந்த ஃப்ராடு இனியாவை நம்பி பிரயோஜனம் இல்ல. கூட்டணியை மாத்திர வேண்டியதுதான். இந்தாங்க. வசு, என்ன வசு இது? ஏன் அர்ஜுன் சார் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க? மேடம் பாத்திருந்தா என்ன ஆயிருக்கும்? நல்ல வேலை பாட்டி சொன்னதை அவங்க நம்பல. இல்ல இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வத்துல. வசு, அம்மாவுக்கும் உனக்கும் மனஸ்தாபம் வந்துரு போதுங்கிற பயத்துல தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம். அதுக்குன்னு இந்த அளவுக்கா போறது? முதல்ல 2 பேரும் இந்த பர்தாவை கட்டி போடுங்க. ஆனா கழட்டுங்க தம்பி, அதான் எல்லாம் தெரிஞ்சிச்சு. அப்புறம் என்ன? நல்ல வேலை அந்த பாட்டி போட்டு கொடுத்தோம், அம்மா நம்பல.
அதுதான் அம்மா. ஆ. உத்தமன், நாம நினைச்ச மாதிரி அம்மாவுக்கும் வசுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆ. அதுவே போதும். வாங்க. ஆ. மாறு விஷயம் போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்து கூத்தடிக்கிறீங்களா? அர்ஜுன், கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம என்கிட்டயே நீ நாடகம் ஆடுற. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். கம்பெனியை கண்டிப்பா நான் பிரிப்பேன். மேடம் 10 கோடி கொடுத்திருக்காங்க. வேண்டான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இவ்வளவு பணத்தை என்ன பண்றது? ஐயோ 100 கோடியில அவகிட்ட போயிருக்கு. எப்படியாவது இந்த ஆட்டக்காரி ஆட்டைய போட்டு பணத்தை ஆட்டைய போட்டுறணும். அப்புறம் காசு, பணம், துட்டு, மணி மணி. ஏய் ஏடி அப்படி பாக்குற? இத பாரு பாட்டி, உன் மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுது. பஸ் கையில பணம் இருக்குன்னு அவ பக்கம் போயிடலான்னு மட்டும் நினைக்காத. அப்புறம் உன் வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்திடுவேன். என்னடி என்ன பத்தி இப்படி சொல்ற? பணமாடி எனக்கு பெருசு. பாசம்டி, பாசம். பாட்டி பாட்டின்னு என் போட்டி கலங்குற மாதிரி கூப்பிடுறியே, இந்த மாதிரி என் சொந்த பேத்தி கூட கூப்பிட மாட்டாடி. என்ன பத்தி யோசிக்காம அந்த இலக்கியா பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட டூர் கிளம்பி போயிட்டான். ஆனா நீ அப்பப்போ இந்த பிரியாணி, எறா தொக்கு, குடல் குழம்பெல்லாம் வாங்கி தரல. உன்னை விட்டு நான் எப்படி போவேன்? இல்ல பாட்டி, பணம்னா நீ மனசு மாறிடுவியன்னு சொன்னேன். என்னடி போல பணம் பணம்னுட்டு என்கிட்ட இல்லாத பணமா? ஆர்பிஐ அடிக்குது, எஸ்பிஐ குடுக்குது, சிபிஐ அப்படியே மொத்தமா அள்ளிக்கிட்டு போகுது. அவ்வளவுதான் நீ பணம் பேசுற. பணம் பணம். சரி வா போலாம். வசு, ஏய் வசு, நீ இங்கதான் இருக்கியா? என்ன விஷயம்? காலையிலேயே 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. உன்னை பார்க்கதாண்டி வந்தோம். இந்த இடி இடிச்சா கூடவே மழை பெய்யுங்கிற மாதிரி இந்த காந்திமதி வந்தா இந்த இனியாவும் கூடவே வருவா. என்ன வசு, அத்தைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டு அசத்திட்ட போல இருக்கு. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அது சரி, உன் மேடம் உனக்கு 100 கோடி கொடுத்தாங்கன்னு என் காது வரைக்கும் ஒரு செய்தி வந்துச்சே. அதான் இவளை பார்த்தாலே தெரியுதே, மூஞ்சில அப்படியே சந்தோஷம் பொங்குதே. ஆமா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படியோ தெரியும். அதை விடேண்டி, எப்படி தெரியுங்கிறதா இப்ப முக்கியம். இவ்வளவு பணத்தை அத்தை உனக்கு எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியுமா? தெரியாது. தெரிஞ்சா நீ சொல்ல. அது உனக்கான செட்டில்மெண்ட், நீ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு. அது மட்டும் இல்லடி, அர்ஜுன் அவனையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தல, அதெல்லாம் நிப்பாட்டிட்டு இருக்கிறதெல்லாம் சுருட்டிட்டு போனோம். சுருட்டுறதெல்லாம் ஏன் புத்தி இல்ல. அப்ப இவ புத்திங்கிறியா? பாட்டி பேசாம இருக்கியா? ஏய் இங்க பாரு, சீக்கிரம் பொட்டி படிக்க கட்டிட்டு போற வழிய பாரு. அத நீ சொல்லாத. நான் சொல்லாம வேற யாரு சொல்லுவா? சொல்ல வேண்டியவங்க சொல்லட்டும். இவன் வேற வரானே. பர்தா போட்டது இவன் தெரியாம இவனை பத்தி இந்த உத்தம கிட்ட சகட்டுமே நீக்கு திட்டேனே. கையில துப்பாக்கி பாக்கி வச்சிருக்கானோ. அப்ப நல்ல வேளை வெறுங்கையோட தான் வரான். ஏ இனியா வாடி போலாம். ஐயோ நமக்கு அங்க ஏகப்பட்ட வேலை இருக்கு. பூண்டு உரிக்கணும், வெங்காயம் கட் பண்ணணும், கருவேப்பிலை ஆயணும், கொத்தமல்லி கட் பண்ணணும். ஐயோ தண்ணி பிடிச்சு வைக்கணும். இவளை தோர்த்திட்டு நாம அப்புறமா போய் பண்ணலாம். ஐயோ வாடி போலாம். அங்க பாரு வரான்.